வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமையல் வித் மோன்ஸ். இன்றைக்கி வீட்டில் எப்படி வெஜிடேபிள் வச்சு லசானியா செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. லசானியா ஷீட்ஸ்க்கு மாவு பிசைஞ்சிக்கலாங்க. மைதா மாவு 2 கப், உப்பு 1/2 டீஸ்பூன், எண்ணெய் 1 டீஸ்பூன் சேர்த்து இது எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. கிளறிட்டதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கோங்க. மாவு நல்லா பிசைஞ்சு விட்டு 1/2 மணி நேரத்துக்கு மூடி வச்சிடலாங்க. இப்போது வெஜிடேபிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் வாங்க. அதுக்கு வெண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதில் சிறுவை நறுக்கிய பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கேங்க. கூடவே கேரட், பீன்ஸ், குடமிளகாய் 1/2 கப் எடுத்துருக்கேங்க. இப்போது உருளைக்கிழங்கு 3/4 கப்பு எடுத்துருக்கேங்க. எல்லாத்தையும் சிறுவை அரிஞ்சு தாங்க எடுத்துருக்கேன். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கிக்கலாங்க. இப்போ மஷ்ரூம் 3/4 கப் சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா உப்பு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. கூடவே மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கலாங்க. பச்சை வாசனை போனதுக்கப்புறமா அடுப்பை அணைச்சிடலாங்க. அவ்வளோதான், வெஜிடபிள்ஸ் ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது வாங்க லசானியா ஷீட்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். மாவை நல்லா இப்படி பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மாவு தூவி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. பிசைஞ்சிட்டு ஈக்குவல் பார்ட்ஸாக கட் பண்ணிக்கலாங்க லசானியா ஷீட்ஸ் ரெடி பண்ணுறதுக்காக. இப்போது நான் நடுவில் ரெண்டாக கட் பண்ணிவிட்டு அதை 4ஆக போட்டிருக்கேங்க. இது இப்போ நான் 4 ஷீட்ஸ் வச்சு செய்ய போகிறேன். நான் இன்னொரு லசானியா செய்யறதுக்காக அந்த பாதி மாவு எடுத்து வச்சுட்டேன். இப்போது இந்த ஷீட்ஸை நல்லா தின்னாக ரோல் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ மெலிசாக ரோல் பண்ண முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ மெலிசாக திரட்டி விட்டுக்கோங்க. இப்போது நான் இந்த ட்ரேயில் தான் லசானியா ரெடி பண்ண போகிறேங்க. அதால் இந்த ட்ரேவை வச்சு நான் அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி ஓரங்களை கட் பண்ணி எடுத்துடுறேங்க. நீங்களும் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஷீட்ஸ் கரெக்டாக உட்காரத்துக்காக நான் இந்த ட்ரேவை இப்படி வச்சு கட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்களா, ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் ஆகிடுச்சு. இதே மாதிரி 4 ஷீட்ஸ் ரெடி பண்ணிக்கோங்க. இது நல்லா 2 பக்கமும் நல்லா காயணுங்க. கையில் ஒட்டவே கூடாது. அதில் தான் கீழேயும் மாவு தடவிட்டு மேலேயும் மாவு தடவிட்டு நான் காத்தார விட்டுருக்கேன். நல்லா காத்தாறினதுக்கப்புறமா லேயரிங் பண்ணிக்கலாம் லசானியா ட்ரேயில். அதுக்கு ஃபஸ்ட்டு நான் பீஸா சாஸ் தடவி விட்டுருக்கேங்க. பீஸா சாஸோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஷீட்டை ப்ளேஸ் பண்ணிடலாங்க. அது மேலே திருப்பி பீஸா சாஸை ஒரு லேயர் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாங்க. அதுக்கு மேலே ஒயிட் சாஸை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. ஒயிட் சாஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மறக்காமல் 2 சாஸோட லிங்க்கும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது வெஜிடேபிள்ஸ் வதக்கணும் இல்லைங்களா, அந்த வதக்கின வெஜிடேபிள்ஸை இது மேலே நல்லா தூவி விட்டுக்கோங்க. இப்போ ப்ரொசஸ்டு சீஸ் இல்லை மொசரல்லா சீஸ் எது இருக்கோ அதை தூவி விட்டுக்கோங்க. நான் துருவின சீஸை தூவி விட்டுட்டு அதுக்கு மேலே ஃப்ரெஷ் புதினா லீவ்ஸை தூவி விட்டுருக்கேங்க. அதுக்கு மேலே செகண்ட் லேயர் ரெடி பண்ணிக்கலாங்க. ஷீட்ஸ் வச்சுட்டு பீஸா சாஸ், அடுத்து ஒயிட் சாஸ், அப்புறம் தூவி விட்டுக்கோங்க வெஜிடேபிள்ஸு, அப்புறம் மொசரல்லா சீஸ், அதுக்கு மேலே புதினா, அதுக்கு மேலே திருப்பியும் 3rd லேயர் ஷீட். சேம் ப்ராசஸை ரிப்பீட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக மேலே இருக்க லேயரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சீஸ் அதிகமாக போட்டுக்கோங்க. துருவின சீஸு, அதை மொசரல்லா சீஸ் ஆர் ப்ராசஸ்டு சீஸ் எது இருக்கோ அது போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துருக்கேங்க. மேலே ஒரிகானோ, சில்லி ஃப்ளேக்ஸ் 2 சேர்த்துருக்கேங்க. 200 டிகிரி செல்சியஸ் ப்ரீ ஹீட்டட் அவனில் பேக் பண்ணிக்கலாங்க. 30 மினிட்ஸ்க்கு நான் பேக் பண்ணியிருக்கேன். அதாவது 1/2 மணி நேரம் பேக் பண்ணி எடுத்துக்கலாங்க.
வாங்க நம்ம லசானியா எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எஸ், லசானியா ரெடி ஆயிடுச்சுங்க. சூடான லேயரான லசானியா வீட்டில் எவ்வளோ ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? வாங்க இப்போது கட் பண்ணி காமிக்கிறேன். கேக் மாதிரி அழகாக கட் ஆகாதுங்க இது, மேலே நம்ம சீஸ்லாம் போட்டிருக்கதால. வாங்க இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ ஜூஸியாக வந்திருக்கு பார்த்தீங்களா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். நான் சொல்லும் போதே எனக்கு இப்போவே வாய் ஊறுது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். 2 சாஸோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சமையல் வித் மோன்ஸ் லசானியாவை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.